Balance the following chemical equation. So இதில் இருக்க first subdivision solve பண்ணலாம். HNO3 plus calcium oxygen nitrogen subscript 2 gives CaNO3 plus H2. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கால்சியம். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கால்சியம் 4 எலிமெண்ட் இருக்காங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எழுதலாம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்கிரிப்ட் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஹைட்ரஜன் வந்து 1 into 1 1. ஆனா இங்க 2 இருக்காங்க. இங்க 2 into 1 2. ஸோ 2 plus 1 டோட்டலா 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்காங்க. நைட்ரஜன் வந்து ஒரு ஆட்டம் இருக்காங்க. ஆக்சிஜன் வந்து சப்ஸ்கிரிப்ட்ல 3 இருக்காங்க. இங்க வந்து 2 இருக்காங்க. ஸோ 3 plus 2 5 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்காங்க. கால்சியம் வந்து 1. ஸோ நம்ம வந்து ஆட்டம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது கிளியர் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கால்சியம் இருக்காங்க. ஸோ இதில் ஹைட்ரஜன் எத்தனை இருக்காங்கன்னா இங்கே 2 சப்ஸ்கிரிப்ட் கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ ஹைட்ரஜன் வந்து 2 ஆட்டம் இருக்காங்க. நைட்ரஜன் வந்து 2 ஆட்டம் இருக்காங்க. ஆக்சிஜன் வந்து இங்கே 3 2s are 6 ப்ளஸ் இங்கே ஒரு H2ஓல ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 7 ஆக்சிஜன் இருக்காங்க. கால்சியம் வந்து 1 இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இவங்க யாருமே வந்து ஈக்குவலாக இல்லை. கால்சியம் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. வேறு யாருமே ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவேட் பண்ணுறதுக்காக நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து நைட்ரஜன் கூட மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இங்கே 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 ரைட் ஹேண்ட் சைடு 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்ட்டு 2 பண்ணனா ரெண்டு சைடுமே 2ஆக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 போகிறப்போ நைட்ரஜனோட கோஎஃபிஷியன்ட்டில் நான் என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணுறேனோ அதை போடணும். ஸோ 2HNO3 plus CaOH twice gives CaNO3 twice plus H2. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டாக இருக்கா ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ இப்படி செக் பண்ணோம்னா என்னென்ன எலமெண்ட் இருக்காங்க ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கால்சியம். இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் கால்சியம். இங்கே ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து கோஎஃபிஷியன்ட் 2 சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 2 இருக்காங்க. நைட்ரஜன் 2 இருக்காங்க. ஆக்சிஜன் வந்து 3 2s are 6 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 2 இருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 + 2 8 இருக்காங்க. கால்சியம் பார்த்தீங்கன்னா 1 இருக்காங்க. இங்க வந்து ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்காங்க. ஸோ 2 நைட்ரஜன் வந்து 2 இருக்காங்க. ஆக்சிஜன் வந்து 3 2s are 6 ப்ளஸ் 1 7 இருக்காங்க. கால்சியம் வந்து 1 இருக்காங்க. ஸோ இப்பயும் நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை. ஹைட்ரஜன் கால்சியம் இவங்க தான் ஈக்குவலாக இருக்காங்க. இன்னும் ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ஆகலை. இங்க வந்து ஹைட்ரஜன் 4 இருக்காங்க. பிகாஸ் வந்து HNO3ல 2 ஹைட்ரஜனும் OH ட்வைஸ்ல 2 ஹைட்ரஜனும் இருக்காங்க. ஸோ 4 இருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து ஹைட்ரஜனும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகல. ஸோ ஹைட்ரஜனை நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 2 தான் இருக்குது. அவங்க கூட இன்னும் 2 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா டோட்டலாக 4 வந்துருவாங்க. ஸோ இந்த 2வை நான் எங்கே போடணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ரைட் ஹேண்ட் சைடில் எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அந்த எலமெண்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2HNO3 plus CaOH twice gives CaNO3 twice plus H2O. ஸோ இதில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதலாம். ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கால்சியம். ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் கால்சியம். ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து இங்கே எத்தனை இருக்காங்க HNO3ல 2 ஹைட்ரஜனும் இங்கே OH2 மாலிகுல்ல 2 ஹைட்ரஜனும் இருக்காங்க. ஸோ டோட்டலாக 4. நைட்ரஜன் வந்து 2 இருக்காங்க. ஆக்சிஜன் வந்து 8 கால்சியம் வந்து 1. ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வேல்யூ மாறுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2 கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம போடலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம்.
2H2O. அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து கோஎஃபிஷியன்ட் டூ சப்ஸ்கிரிப்ட் டூ ஹைட்ரஜனுக்கு. ஸோ 2 இன்டூ 2 4 இருப்பாங்க. நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு எத்தன இருக்காங்கன்னா 2. ஆக்ஸிஜன் மாலிக்யூல் இங்க 3 2s are 6 பிளஸ் இங்க வந்து H2Oல 2 ஆக்ஸிஜன் மாலிக்யூல் இருக்காங்க. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 2ன்றது நைட்ரஜனுக்கும் காமன், ஆக்ஸிஜனுக்கும் காமன். ஸோ வந்து இங்க 2 ஹைட்ரஜன், இங்க அந்த ஒரு 2 இங்க வந்து 6 ஹைட்ரஜன், இங்க வந்து 6 ஹைட்ரஜன், இங்க வந்து 2 ஹைட்ரஜன். ஸோ 6 + 2 8. கால்சியம் வந்து 1 இருக்காங்க. ஸோ இப்ப எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டாங்க. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வந்து ஒபே பண்றனால இதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் சப்டிவிஷன். NaOH plus H2SO4 Na2SO4 plus H2O. ஸோ இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சோடியம் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்காங்க, சல்ஃபர் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணலாம். நான் இங்கே வந்து சோடியம் வந்து 1 இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து இங்கே 1 இருக்காங்க, இங்கே வந்து 4 இருக்காங்க. ஸோ 4 + 1 டோட்டலாக 5 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து H2SO4ல 2 இருக்காங்க, NaOHல 1 இருக்காங்க. ஸோ 2 + 1 3 இருக்காங்க. சல்ஃபர் வந்து 1 தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து 2, ஆக்சிஜன் வந்து Na2SO4ல 4 ஆக்சிஜனும் H2Oல 1 இருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 ஆக்சிஜன். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்காங்க. ஸோ 2. சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 1 இருக்காங்க. ஸோ இங்கே வந்து யாரெல்லாம் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா சல்ஃபர் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ மற்றவங்களெல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ யாரை நான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா சோடியமை பண்ணுறேன். ஏன்னா சோடியம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, ரைட் ஹேண்ட் சைடு 2. ஸோ இங்கே நான் 2 மல்டிபிள் பண்ணால் ஈஸியாக வந்து ஈக்குவல் ஆகிடுவாங்க இவங்க. ஸோ அதனால் 2 மல்டிபிள் பண்ணுறதுனால கோஎஃபிஷியன்ட் வந்து 2 போடணும். ஸோ 2 NaOH plus H2SO4 gives Na2SO4 plus H2O. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு வந்து சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர். சோடியம் வந்து இப்போ 2 கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 2 × 1 2 நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மல்டிபிள் கண்டுபிடிக்கணும்னா கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்கிரிப்டே மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 × 1 2. ஆக்சிஜன் வந்து இங்கே வந்து NaOHல 2 ஆக்சிஜன் இருக்காங்க. இப்போ H2SO4ல 4 இருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து இங்கே கோஎஃபிஷியன்ட் 2ன்னு மாறினதுனால இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ 4 ஹைட்ரஜன். சல்ஃபர் வந்து 1 இருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோடியம் இந்த சைடு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எதுவுமே சேஞ்ச் பண்ணாதனால அதே வேல்யூஸ் தான் வருவாங்க. ஆக்சிஜன் 5, ஹைட்ரஜன் 2 அண்ட் சல்ஃபர் 1. இப்போ நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் இன்னும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனும் நான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நான் யாரை பேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடு 2 இருக்காங்க. ஸோ 2 கூட இன்னொரு 2 மல்டிபிள் பண்ணால் 4ஆ வந்துருவாங்க. ஸோ நான் அதனால ரைட் ஹேண்ட் சைடு பேலன்ஸ் பண்ணுறேன். அப்போ எப்படி வரும் அப்படின்னா 2 NaOH plus H2SO4 gives Na2SO4 plus இங்கே 2 தான் வந்து H2Oக்கு முன்னாடி போடணும். ஸோ 2H2O. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஆட்டம் இருக்காங்க சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர். இங்கே வந்து நம்மளுக்கு சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சல்ஃபர் 4 ஆட்டம் இருக்காங்க. ஸோ இங்கே சோடியமோட வேல்யூ வந்து 2 × 1 2. ஆக்சிஜனோட வேல்யூ என்னது 1. இங்கே வந்து இங்கே 2 இருக்காங்க. NaOHல 2 ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கனால 2. இங்கே வந்து 4 இருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 இருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து 4, சல்ஃபர் 1. இங்க பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் வந்து 2 இருக்காங்க, சல்ஃபர் வந்து 1 இருக்காங்க. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து 4 மாலிக்யூல், இங்க வந்து 2 மாலிக்யூல். ஸோ 4 + 2 6ஆ வந்துட்டாங்க. ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து 2, கோஎஃபிஷியன்ட் வந்து 2. ஸோ 2 × 2
4 வராங்க. ஸோ எல்லாருமே இப்போ ஈக்குவலா இருக்கனால இதுதான் என்னது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கான பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் என்னன்னா 2NaOH plus H2SO4 gives Na2SO4 plus 2H2O. கோஎஃபிஷியன்ட்ல நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் NaCl plus AgNO3 gives AgCl plus NaNO3. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சோடியம் Na இருக்காங்க, Cl இருக்காங்க, Ag இருக்காங்க, நைட்ரஜன் இருக்காங்க அண்ட் தென் ஆக்சிஜன். டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ஆட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 5 இருக்காங்க. ஸோ இதில் ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணால் சோடியம் 1, குளோரின் வந்து 1 into 1 1, Ag வந்து கோல்டு வந்து கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 1 into 1 1, நைட்ரஜன் கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 1, ஆக்சிஜன் கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 3, ஸோ 3 into 1 3. ரைட் ஹேண்ட் சைட்லேயுமே சோடியம், குளோரின், கோல்டு, நைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ சோடியம் வந்து எத்தனை இருக்காங்க அப்படின்னா 1 into 1 1, குளோரினும் 1 into 1 1, கோல்டு 1 into 1 1, நைட்ரஜனும் 1, ஆக்சிஜனும் வந்து 3 into 1 3. ஸோ ஆல்ரெடி இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ஏ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இதில் நம்மளுக்கு என்ன சேஞ்சும் இல்லை. கொடுத்துருக்க கொஷினே நம்மளுக்கு என்னவா தான் இருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. Balance. So moving to fourth subdivision, BaCl2 plus H2SO4 gives BaSO4 plus HCl. ஸோ வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேரியம் இருக்காங்க, குளோரின், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு வந்து பேரியம், குளோரின், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை எலமெண்ட் இருக்காங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணால் பேரியம் கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1, குளோரின் கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 2, ஸோ 2 into 1 2 இருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்காங்க. சல்ஃபர் வந்து 1 தான் இருக்காங்க. ஆக்சிஜன் வந்து 4 into 1 4 இருக்காங்க. இங்கே பேரியம் பார்த்தீங்கன்னா 1, குளோரின் 1, ஹைட்ரஜன் 1, sulfur 1, oxygen வந்து 4 into coefficient 1, subscriptல 4 coefficientல 1, so 4 into 1 4 இருக்காங்க. ஸோ இங்கே பேரியமும் ஆக்சிஜன் சல்ஃபர் 3 பேருமே வந்து கம்பைன் ஈக்குவல் ஆகி இருக்காங்க. ஸோ நம்ம குளோரின் ஹைட்ரஜனை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். ஸோ நான் குளோரினை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு 1, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2. ஸோ இங்கே வந்து இன்டூ 2 பண்ணனா இவங்க ஈக்குவேட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து ரியாக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் கோஎஃபிஷியன்ட் மாறும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ BaCl2 plus H2SO4 என்ன கொடுக்குது அப்படின்னா BaSO4 plus 2HCl. ஸோ வந்து இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் செக் பண்ணலாம். ஸோ என்னென்ன எலமெண்ட் இருக்காங்க, என்னென்ன ஆட்டம் இருக்காங்கன்னா பேரியம் இருக்காங்க, குளோரின் இருக்காங்க, ஹைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். இங்கே நம்மளுக்கு பேரியம், குளோரின், ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். ஸோ பேரியம் 1 into 1 1 இருக்காங்க, குளோரின் 2 into 1 2 இருக்காங்க, ஹைட்ரஜன் வந்து 2, சல்ஃபர் 1 அண்ட் ஆக்சிஜன் வந்து 4 இருக்காங்க. ஸோ இங்கே பேரியம் 1 அண்ட் குளோரின் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 2 மாதிரி இருக்குது, சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 2 into 1 2. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 2, சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 2 into 1 2. சல்ஃபர் வந்து 1 இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து 4 சப்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ 4 into 1 4. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் எ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ பேலன்ஸ் ஈக்குவேஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்ற லாவை வந்து ஒபே பண்ணுறதுக்காக தான் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷனில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்டையும் சப்ஸ்கிரிப்டையும் மல்டிபிள் பண்ணணும்.
கோஎஃபிஷியன்ட் சப்ஸ்கிரிப்டிவ் மல்டிபிள் பண்ணா நம்ம அந்த ஆட்டம்ல அந்த எலிமெண்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Hello everyone, welcome to the Focus Education Center. I am Priya here. நம்ம வந்து கெமிஸ்ட்ரி சாப்டர் 1ல இருக்க எக்ஸசைஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து 7th கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி 6 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. So 7th question, write the balanced chemical equation for the following reaction. ஒரு reaction கொடுத்துட்டு அதோட balanced equation எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் reaction எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, calcium hydroxide plus carbon dioxide gives calcium carbonate plus water அப்படின்ற ஈக்குவேஷன் நம்மளுக்கு வேர்ட் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதோட கெமிக்கல் ஃபார்முலால ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் calcium hydroxide இருக்காங்க. calcium hydroxide அப்படின்னா CaOH twice. இதுதான் calcium hydroxide கெமிக்கல் ஃபார்முலா. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், கார்பன் பிளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கிறது தான் கார்பன் டை ஆக்சைடு CO2. இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா கால்சியம் கார்பனேட் கொடுக்குறாங்க. ஸோ கால்சியம் கார்பனேட் அப்படின்னா CaCO3 பிளஸ் வாட்டர்ன்றது வந்து H2O. ஸோ இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எலமெண்ட்ல எழுதிட்டா அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எலமெண்ட் வந்து யார் யார் இருக்காங்கன்னா கால்சியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இருக்காங்க, கார்பன் இருக்காங்க. ரைட் சைடு நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கால்சியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு 4 எலமெண்ட் இருக்காங்க. ஸோ இங்கே கால்சியம் பார்த்தோன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்க்கு வந்து கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு சப்ஸ்கிரிப்ட் மல்டிபிள் பண்ணணும். ஸோ கால்சியம் வந்து 1 இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து 2 × 1 2 இருக்காங்க, பிளஸ் ஹைட்ரஜன் வந்து 2, கார்பன் வந்து 1. இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க OH2ல ஆக்சிஜன் 2 இருக்காங்க, இங்க CO2ல 2 ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ இங்க ஒரு 2 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன். ஸோ 2 + 2 நம்மளுக்கு எத்தனை ஆக்சிஜன் இருக்காங்கன்னா 4 ஆக்சிஜன் இருக்காங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் 1 இருக்காங்க, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா CaCO3ல 3 ஆக்சிஜனும் H2Oல ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ 3 + 1 4 ஆக்சிஜன் இருக்காங்க. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்க வந்து 2 இருக்காங்க, கார்பன் வந்து 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி தான் இருக்கு அப்படின்னா பேலன்ஸ்டாக தான் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்காங்க. கால்சியம் இங்கே 1, இங்கே 1, இங்கே 4, 4, 2, 2 அண்ட் கார்பன் வந்து 1, 1. ஸோ இது ஆல்ரெடி எப்படி தான் இருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்னா என்னது, they obey law of conservation of mass. law of conservation of mass. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கான ஆன்சர் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜிங்க் பிளஸ் சில்வர் நைட்ரேட். ஸோ செகண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க, செகண்ட் வந்து ஜிங்க் பிளஸ் சில்வர் நைட்ரேட். ஜிங்க் பிளஸ் சில்வர் நைட்ரேட் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க, ஜிங்க் நைட்ரேட் பிளஸ் சில்வர். ஸோ 2 ரியாக்டன்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வேர்ட் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் இருக்கு, நம்ம அவங்க கெமிக்கல் சிம்பிள்ல வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஜிங்க்னா ஜிங்க் ZN பிளஸ் சில்வர் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா Ag சில்வர், நைட்ரேட் வந்து NO3 ஃபார்ம்ல இருப்பாங்க. கிவ்ஸ் என்ன கொடுக்குறாங்க, ஜிங்க் நைட்ரேட்டா, அப்போ வந்து ஜிங்க் NO3 2 ஜிங்க், இதுதான் வந்து ஜிங்க் நைட்ரேட்டோட கெமிக்கல் ஃபார்ம். ஸோ சில்வர் வந்து Ag. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஜிங்க் இருக்காங்க, சில்வர் இருக்காங்க, நைட்ரஜன் இருக்காங்க, ஆக்சிஜன் 4 எலிமெண்ட் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு ஜிங்க், சில்வர், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சொல்லிட்டு 4 எலிமெண்ட் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜிங்க் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஆட்டம்,
சில்வர் ஒரு ஆட்டம் இருக்காங்க, நைட்ரேட்டு 1 இருக்காங்க, நைட்ரஜன் 1 இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து சப்ஸ்கிரிப்ட்ல 3, கோஎஃபிஷியன்ட் 1, ஸோ 3 into 1 3 இருக்காங்க, ஜிங்க் 1, சில்வர் வந்து ஏஜி வந்து சில்வர் 1 தான் இருக்காங்க. ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அதோட சப்ஸ்கிரிப்ட் வந்து காயின் 2ன்றது நைட்ரஜனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். ஸோ நைட்ரஜன் எத்தனை ஆட்டம் இருக்காங்கன்னா 2, ஆக்சிஜன் எத்தனை ஆட்டம் இருக்காங்கன்னா 3 into 2 6 இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஜிங்க்கெல்லாம் காமனாக இருக்காங்க, சில்வர் காமனாக இருக்காங்க, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து வேரியாக இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நான் நைட்ரஜனை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறேன். நைட்ரஜன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 1 இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைட் 2. ஸோ இவங்க கூட நம்ம 2 மல்டிபிள் பண்ணால் ஓவரால் ஈக்குவேஷன் வந்து நைட்ரஜன் வந்து ஈக்குவேட் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம 2 மல்டிபிள் பண்ணுறப்போ நைட்ரஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதோட கோஎஃபிஷியன்ட்டில் நம்ம இன்னும் 2 ஆட் பண்ணணும். ஸோ ஜிங்க் ப்ளஸ் 2 சில்வர் நைட்ரேட் என்ன கொடுப்பாங்க நம்மளுக்கு? ஜிங்க் NO3 ட்வைஸ் ப்ளஸ் சில்வர் கொடுக்குறாங்களா? ஸோ இதில் வந்து திரும்ப நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஜிங்க் இருக்காங்க, சில்வர் இருக்காங்க, அண்ட் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஜிங்க், சில்வர், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்காங்க. இதில் ஜிங்க் ஆட்டம் வந்து 1, சில்வர் வந்து கோஎஃபிஷியன்ட் டு சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 2 into 1 நம்மளுக்கு எத்தனை வந்துருவாங்கன்னா 2 வந்துருவாங்க. நைட்ரஜனும் நம்மளுக்கு வந்து 2 into 1 2 இருப்பாங்க. ஆக்சிஜனும் நம்மளுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா 3 into 2 6 மாறிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ ஆல்ரெடி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்காங்களோ அது அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ யார் யார் மாறிட்டாங்க அப்படின்னா ஜிங்க், நைட்ரஜன், ஆக்சிஜன் ஈக்குவேட் ஆயிட்டாங்க. சில்வர் மட்டும் சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சில்வரை ஈக்குவேட் பண்ணணும். ஸோ சில்வர் ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இருக்காங்க. ஸோ 1 வந்து இன்டூ 2 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆயிடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் சில்வருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட்ல 2 ஆட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்க ஈக்குவேஷன் ஜிங்க் ப்ளஸ் 2AgNO3 gives zinc NO3 twice plus 2Ag வரும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க? ஜிங்க், கோல்டு, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் நம்மளுக்கு ஜிங்க், கோல்டு, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்காங்க. ஸோ ஜிங்க் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டோமோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ ஜிங்க் வந்து ஒரு ஆட்டம் இருக்காங்க, சில்வர் வந்து 2 ஆட்டம், நைட்ரஜன் வந்து 2 ஆட்டம், ஆக்சிஜன் வந்து 6 ஆட்டம்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து 1 ஆட்டம் தான் இருக்காங்க, நைட்ரஜன் சில்வர் வந்து கோஎஃபிஷியன்ட் டு சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 2 into 1 2 மாறிட்டாங்க. நைட்ரஜன் வந்து 2 இருக்காங்க, ஆக்சிஜன் வந்து 6 3 into 2 6 இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து present on reactant and the product of chain. Since this equation is balanced. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நம்ம இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அலுமினியம் யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா காப்பர் குளோரைட், கூட ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அலுமினியம் குளோரைட்,
அலுமினியம் குளோரைட் ப்ளஸ் காப்பர். ஸோ இதை தான் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் எழுதலாம். அலுமினியம்க்கு ஏஎல் ப்ளஸ் காப்பர் குளோரைடு அப்படின்னா காப்பர் CuCl2 குளோரைடு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அலுமினியம் குளோரைடு. அப்போ AnCl3 ப்ளஸ் காப்பர் Cu கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கெமிக்கல் ஃபார்ம்ல எழுதிட்டோம். இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எலமெண்ட் யாருன்னா அலுமினியம், காப்பர் அண்ட் குளோரின். ரைட் ஹேண்ட் சைட்லயும் நம்மளுக்கு அலுமினியம் இருக்காங்க, காப்பர் இருக்காங்க, குளோரின் இருக்காங்க. ஸோ இதுல அலுமினியம் எத்தனை ஆட்டம் இருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 1 into 1 1. காப்பருக்கு கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 1 into 1 1. குளோரினுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 2. ஸோ 2 into 1 2. இங்க அலுமினியம் பாத்தீங்கன்னா 1 into 1 1. இங்க வந்து காப்பர் பாத்தீங்கன்னா 1 into 1. குளோரின் வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஆனா சப்ஸ்கிரிப்ட்ல இருந்து 3 இருக்கனால 3 into 1 3 இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இங்க குளோரின் மட்டும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகாம இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 டேபிள்லயும் 3 வராது அண்ட் 3 டேபிள்லயும் 2 வராது. ஸோ காமனா நம்ம எடுக்கிறப்போ 3 2 கூட நான் மல்டிபிள் பண்றேன். இங்க வந்து 2 என்ன பண்றேன்னா 3 கூட மல்டிபிள் பண்றேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல குளோரின் எங்க பிரசென்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட அந்த எலிமெண்டோட கோஎஃபிஷியன்ட்ல 3ன்ற வேல்யூ போடணும். ரைட் ஹேண்ட் சைட்ல குளோரின் எங்க பிரசென்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட கோஎஃபிஷியன்ட்லோட வேல்யூல வந்து நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும்? ஏஎல் வந்து அப்படியே தான் இருப்பாங்க. அலுமினியம் ப்ளஸ் குளோரின் வந்து இந்த எலிமெண்ட்ல இருக்காங்க. ஸோ 3CuCl2 நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 2AlCl3 ப்ளஸ் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா அலுமினியம் இருக்காங்க, காப்பர் இருக்காங்க அண்ட் குளோரின் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அலுமினியம் இருக்காங்க, காப்பர் இருக்காங்க அண்ட் குளோரின் இருக்காங்க. ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட்டம் தான் இருக்காங்க. ஆனால் காப்பர் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 3, சப்ஸ்கிரிப்ட் வந்து 1. ஸோ 3 into 1 3 ஆட்டம்ஸ் இருக்காங்க. குளோரின் வந்து கோஎஃபிஷியன்ட் 3, சப்ஸ்கிரிப்ட் 2. ஸோ 3 into 2 வந்து 6 இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் அலுமினியம் வந்து கோஎஃபிஷியன்ட் 2, சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 2 into 1 2 இருக்காங்க. காப்பர் வந்து 3 இங்க 1 தான் இருக்காங்க. ஸோ 1 into 1 1. குளோரின் வந்து 3 into 2 6 இருக்காங்க. ஸோ இப்போ வந்து குளோரின் வந்து ஈக்குவல் ஆயிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா காப்பர் அண்ட் அலுமினியம் வந்து அன்பேலன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்கள பேலன்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அலுமினியம் வந்து 2ஆல நான் மல்டிபிள் பண்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அலுமினியம் நான் 2ஆல மல்டிபிள் பண்ணா அவங்களோட வேல்யூ வந்து 2 வந்துடும். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷனான்னு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2Al + 3 காப்பர் குளோரைட் gives 2AlCl3 ப்ளஸ் காப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அகைன் நம்ம பிரித்து எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அலுமினியம் இருக்காங்க, காப்பர் இருக்காங்க, குளோரின் இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட்லயும் நம்மளுக்கு வந்து அலுமினியம் அண்ட் காப்பர் அண்ட் குளோரின் இருக்காங்க. ஸோ அலுமினியமோட வேல்யூ வந்து 2 ஆட்டம் இருக்காங்க, காப்பர் வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்காங்க, குளோரின் வந்து 3 2 6 ஆட்டம்ஸ் இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் வந்து 2 இருக்காங்க, காப்பர் வந்து 1, குளோரின் வந்து 6 இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடுமே என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் பேலன்ஸ் ஆகல. காப்பர் ஏன்னா இங்க 1 தான் இருக்காங்க, ஆனா இங்க வந்து 3 இருக்காங்க. ஸோ நம்ம காப்பரை வந்து இப்போ ஈக்குவேட் பண்ணணும் ஃபர்தரா. ஸோ காப்பரை ஃபர்தரா ஈக்குவேட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ரைட் ஹேண்ட் சைடு 1 இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 இருக்காங்க. ஸோ நான் இங்க வந்து இன்டூ 3 பண்ணேன் அப்படின்னா இவங்க ஈக்குவேட் ஆயிடுவாங்க. இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 2Al + 3CuCl2 gives 2AlCl3 + 3Cu நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு சைடும் ரெண்டு பேருமே எல்லா ஆட்டம்ஸுமே ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க எலமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா அலுமினியம் இருக்காங்க, காப்பர் இருக்காங்க, குளோரின். இங்கேயும் வந்து சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அலுமினியம், காப்பர் அண்ட் குளோரின் இருக்காங்க. அலுமினியம் வந்து 2 ஆட்டம், காப்பர் வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்காங்க, குளோரின் வந்து 3 into 2 6 இருக்காங்க. இங்க வந்து அலுமினியம் வந்து கோஎஃபிஷியன்ட் 2, சப்ஸ்கிரிப்ட் 1, ஸோ 2 into 1 2 இருக்காங்க. குளோரின் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 2, சப்ஸ்கிரிப்ட் 3, ஸோ 3 into 2 6 இருக்காங்க.
குளோரின் வந்து 6. காப்பர் வந்து கோஎஃபிஷியன்ட் 3, சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 3 into 1 3. ஸோ இப்போ வந்து அலுமினியமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 இருக்காங்க, காப்பர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 3 இருக்காங்க, குளோரின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 6 இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்காங்க. அதனால இதுதான் நம்மளுக்கான பேலன்ஸ் ஈக்குவேஷன். 2Al plus 3CuCl2 gives 2AlCl3 plus 3 காப்பர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இன்னும் நம்மளுக்கு லாஸ்ட்டாக இன்னும் ஒரு சப்டிவிஷன் இருக்கு, அந்த சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு பேரியம் குளோரைட் ப்ளஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் பேரியம் குளோரைட் யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட். ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் பொட்டாசியம் குளோரைடு. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். ஸோ பேரியம் குளோரைட் BaCl2 ப்ளஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் வந்து K2SO4 ஃபார்மில் இருப்பாங்க. இவங்க என்ன கொடுக்குறாங்க, நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா பேரியம், குளோரின், பொட்டாசியம், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். இங்கே யார் யார் இருக்காங்க அப்படின்னா பேரியம், குளோரின், பொட்டாசியம், சல்ஃபர், ஆக்சிஜன். இதே எலிமெண்ட் தான் இந்த பக்கமும் எப்பயுமே இருப்பாங்க. ஸோ பேரியம் வந்து இங்கே என்னன்னா கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 1 into 1 1. குளோரின் வந்து 1 into 2 2. பொட்டாசியம் வந்து கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 2. ஸோ 1 into 1 2. சல்ஃபர் வந்து கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 1 into 1 1. ஆக்சிஜனுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1, சப்ஸ்கிரிப்ட் வந்து 4. ஸோ 1 into 4 4. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேரியம் 1 into 1 1. குளோரின் வந்து 1 into 1 1 இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பொட்டாசியமும் கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1. ஸோ 1 இருக்காங்க. சோடியம் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 1 1 இருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 1, சப்ஸ்கிரிப்ட் 4. ஸோ 4 into 1 1. இங்கே எல்லாருமே பேலன்ஸ்டாக இருக்காங்க. யார் மட்டும் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா குளோரினும் பொட்டாசியம் மட்டும். ஸோ அவங்கள மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ நான் குளோரினை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ குளோரினை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 இருக்காங்க. ஸோ அவங்க கூட 2 மல்டிபிள் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு 2 இருக்குது. ஸோ ஈக்குவல் ஆவாங்க. ஸோ அதனால இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா பேரியம் குளோரைடு ரைட் ஹேண்ட் சைடில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன சேஞ்சஸுமே பண்ணலை, அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் நான் வந்து எங்கே 2 கோஎஃபிஷியன்ட் போடணும் அப்படின்னா கால்சியம் எங்கே இருக்கோ அங்கே தான் நான் வந்து 2 போடணும். ஸோ கால்சியம் வந்து இங்கே தான் இருக்குது, 2 KClன்னு போடணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பேரியம், குளோரின், பொட்டாசியம், சல்ஃபர், ஆக்சிஜன். ரைட் ஹேண்ட் சைடில் அதே எலிமெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, பேரியம், குளோரின், பொட்டாசியம், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ ஆல்ரெடி எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்காங்களோ அந்த ஆட்டம்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க ரியாக்டன்ட் சைடில். நம்ம ப்ராடக்ட் சைடில் தான் இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 மாறினால இல்லை பொட்டாசியமோட வேல்யூ குளோரினோட வேல்யூ மாறும். ஸோ பேரியம் பார்த்தீங்கன்னா 1,
குளோரின் வந்து கோஎஃபிஷியன்ட் டு சப்ஸ்கிரிப்டான். ஸோ 2 இன்ட்டு 1 2 வராங்க. பொட்டாசியமும் கோஎஃபிஷியன்ட் டு சப்ஸ்கிரிப்டான். ஸோ 2 இன்ட்டு 1 2. சல்ஃபர் வந்து கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்டான். ஸோ 1. ஆக்சிஜன் வந்து கோஎஃபிஷியன்ட் 1 சப்ஸ்கிரிப்ட் 4. ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்காங்க. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்.